ஜெர்மனி இன்னும் ஹீட் வேவை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஹை டெம்பரேச்சர், ஹை யூவி லெவல் எல்லாமே. நான் ஹீட் வேவை பத்தி போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் 40 டிகிரியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதையே நம்ம எல்லாம் அசால்ட்டா ஃபேஸ் பண்றோம். நீங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்தோ இந்தியால இருந்தோ போனவங்க தானே, இந்த டெம்பரேச்சரை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன அங்க போன உடனே ஹீட் வேவ்னு சீன் போடுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இந்தியால இருந்திருந்தாலும் உங்கள மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பேன். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? இங்க அதிகமான நாட்கள் வின்டர்ங்கிறதுனால இங்க இருக்கிற வீடுகள்ல இருக்கிற சுவர்ல, தரையில, கூரையில எல்லா இடத்துலயும் இன்சுலேஷன் லேயர்ன்னு சொல்லி ஒண்ணு ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி செவுத்து மேல இந்த மாதிரி ஒரு இன்சுலேஷன் லேயர்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டர் இது எல்லாமே போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இங்க அந்த வின்டர் சமயத்துல வெளியில இருந்து வர ஹீட்டை வந்துட்டு இந்த இன்சுலேஷன் லேயர் ரொம்ப நேரம் உள்ள இருக்கிற மாதிரி புடிச்சு வச்சுக்கும். சோ அதனாலதான் சம்மர்ல வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதே வந்துட்டு ஒரு ஓவனுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்குது. ஏன்னா அந்த ஹீட் வந்துட்டு நீங்க என்னதான் விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டாலோ அந்த ஹீட் வெளியில போகிறதுக்கு டைம் எடுக்கும். விண்டோஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரிபிள் லேயர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு வின்டர் அதிகமா வீட்டுக்குள்ள வராத மாதிரி பில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வின்டர் டைம்ல பெருசா வின்டர்ல குளிர்லாம் உள்ளேயே வராது, அந்த அளவுக்கு லாக் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி விண்டோஸ் வந்துட்டு ஃபுல்லி ஓப்பன்டு விண்டோஸ் தான் இங்க அவைலபிளா இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதிகமான வெயில் வந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. வந்துட்டதுக்கு அப்புறம் அது வந்துட்டு அது மட்டும் இல்லாம வீடுகள்ல ஒரு சீலிங் ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, வெறும் டேபிள் ஃபேன் மட்டும்தான். எவ்வளவு நேரம் டேபிள் ஃபேனை போட்டுட்டு பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்க முடியும்? முடியாதுல்ல. அதனாலதான் மோஸ்ட்லி இங்க இருக்க ஜெர்மன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த சம்மர் டைமா இருந்தா கூட வெளியிலேயே ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா இங்க நிறைய கார்டன் ஏரியாஸ் இருக்கும், பார்க் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயும் நிறைய கிரீனரிஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வெயில நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள கம்பேர் பண்ணும்போது அங்க நமக்கு கம்மியாவே ஃபீல் ஆகும். அதனால மோஸ்ட்லி இங்க இருக்கிற ஜெர்மன்ஸ் எல்லாம் தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கே வருவாங்க. இன்னும் ஜெர்மனியை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அடுத்த வீடியோல சொல்றேன்.